ஸோ இந்த என்எம்எம்எஸ் தேர்வுக்கு வந்தவங்க இப்போ கிளாஸுக்கு வந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து அந்த மேட் அப்படிங்கிற ஒரு கேள்வித்தாளில் உள்ள சில கேள்விகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் அதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம். மேட் கேள்வித்தாளில் இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதையெல்லாம் பார்ப்போம். இந்த பார்த்து அது நம்மளால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சரியா? மேட் கேள்வித்தாள் உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரீனில் அப்படின்னு பாருங்கள். மேட் கேள்வித்தாள் ஸ்க்ரீனில் தெரியுதா? தெரியுதா கண்ணா? ஓகே. 61வது கேள்வி நான் படிக்கிறேன். நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆண்டு லீப் ஆண்டாக இருந்தால் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே தேதி எக்கிழமையில் வரும். ஐயோ, பயங்கரமான இதாக இருக்குது. நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆண்டு லீப் ஆண்டாக இருந்தால், அந்த ஆண்டு லீப்பாக இருந்தால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த ஆண்டு 2024 வச்சுங்க, இது லீப் ஆண்டுன்னா 4 ஆண்டுகள் பண்ணால் 25, 26, 27, 1, 2, 3, 4, 28. இப்போ 2 லீப் ஆண்டு வருது. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ நாள்? 365 நாள். அப்போ 4 ஆண்டுக்கு 365 × 4 எவ்வளோ வருது? மொத்த நாட்கள் பார்ப்போம். ஒரு ஆண்டுக்கு 365 நாள் தானே? ஒரு ஆண்டுக்கு 365 நாள். 4 ஆண்டுக்கு எவ்வளோ வருது? எவ்வளோ நாள் வருது? 860 சார். 860. என்னம்மா என்ன கால்குலேஷன் பண்றீங்க? 365 × 4 எப்படி 860 வரும்? 1460 சார். இப்படி எல்லாம் பண்றீங்களே, தப்பு. பிளண்டர் பண்றீங்க நீங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது, இது பிளண்டர். பெரிய பெரிய தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். 1460 சார். 1460 வருதுன்னு சொல்றாரு. கரெக்டா? இருங்க, 20 - 2 24 25. 1460. அப்ப 4 ஆண்டு. இந்த வருஷம் லீப் இயர், அந்த 4வது ஆண்டும் லீப் இயரா வரும். லீப் இயர்னு என்ன? ஒரு நாள் கூட வரும். 366 வரும். அதுக்காக எத்தனை நாள்? 2 லீப் இயர்ங்கனால 2 நாள் சேர்த்திக்கணும். அப்போ 1462. 1462. மொத்தம் 1462 நாள் இருக்கு. இப்போ அந்த நவம்பர் 3 நவம்பர் 3ன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி பார்த்துறோமா? எஸ் சார். யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள. கேள்வி என்ன? நவம்பர் 3. இப்போ தேதி திங்கட்கிழமை, நவம்பர் 3 திங்கட்கிழமைன்னு சொல்லியாச்சு. ஓகே. இப்போ நவம்பர் 3 மண்டே. யாரோ வந்திருக்காங்களா மறுபடியும்? எஸ். கலையரசி ஏன் இவ்வளோ லேட்டாக வராங்க? எல்லாம் ஒரு நேரத்தில் வாங்கண்ணா, லேட்டாக வராதிங்க. ஓகே. ஸோ நவம்பர் 3 மண்டேன்னா ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள்? 7 நாள் சார். 7 நாள் சார். அப்போ அடுத்த மண்டே எவ்வளோ, எந்த தேதி வரும்? நவம்பர் 10 என்ன தேதி வரும்? என்ன கிழமை வரும்? மண்டே சார். மண்டே தான் வருமா? கரெக்டா பார்த்துடலாமா? சரி, இது மண்டேனா அடுத்தது வந்து 4ஆம் தேதி டியூஸ்டே, 5ஆம் தேதி வெனஸ்டே, 6ஆம் தேதி தேர்ஸ்டே, 7ஆம் தேதி ஃப்ரைடே, 8ஆம் தேதி சாட்டர்டே, 9ஆம் தேதி சண்டே, 10ஆம் தேதி வர 9ஆம் தேதி. ஆமாம், நவம்பர் 10. அப்போ 7 நாளுக்கு ஒரு தடவை அதே திங்கக்கிழமை வரும். இப்போ 1462 7ஆல் வகுத்தா என்ன மீதி வருதுன்னு பாருங்கள். 1462 7ஆல் வகுத்து பாருங்கள். எவ்வளோ என்ன ஈவு வருது? ஐம்பத்தி ஆறுல மீதி எத்தனை? 36 போச்சுன்னா மீதி ஒரு நாளைக்கு இது ஈவு 208 ஈவு. மீதி ரிமைண்டர் எவ்வளோ வருது? 208 ஈவு. கோஷன்ட்னு தமிழ்ல இங்கிலீஷ் சொல்லுவாங்க. கோஷன்ட் வருது சார். எவ்வளோ வருது? 6 வருது சார். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். 6 வருது. அப்போ 7 வந்திருந்தா ரிமைண்டர் 7 வராது. 7 இருந்தால் ரிமைண்டரே வந்திருக்காது. ரிமைண்டர் 0.
அது 1463வது நாள் வந்து மண்டேவாக இருந்திருக்கும் இல்லையா? 1463 நாள் இருந்தால் மண்டேவாக இருந்திருக்கும். ஆனால் 1462 நாள் தான் இருக்குது. அப்போ அந்த நாள் எந்த நாளாக இருக்கும்? சண்டே சார். சண்டே என்பது சரியான விடை. சண்டே என்பது சரியான விடையா? இருக்கா? சண்டே இருக்குதான்னு பார்க்கலாம். சண்டேவே இல்லையே. அதே தேதி எக்கிழமையில் வரும். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே தேதி. என்ன தப்பானு பார்க்கணும். இருங்க. சரி, இதை பாருங்க, என்ன தப்பானு பாருங்க. நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் வந்துடுறேன். எங்கள் வீட்டில் டீ கொடுக்குறேன்னு சொல்கிறேன், வாங்கிட்டு வந்துடுறேன். Good evening, sir. ஓகே, இப்போது என்ன பண்ணலாம், என்ன தப்பு பண்ணலான்னு பார்க்கலாமா? மறுபடியும் கேள்வி படிச்சிடலாம், கடைசியாக வந்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. கேள்வி படி. யாரோ ஒருத்தர் நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆண்டு லீப் ஆண்டாக இருந்தால் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே தேதி எக்கிழமையில் வரும். யாரோ ஒரு குழந்தை வருது, அவங்களுக்கு உள்ளே விட்டுடலாம். சரி, அது கேள்வி புரிஞ்சிச்சு. அப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆண்டு லீப் ஆண்டு, அதாவது 2024 வச்சுக்கலாம். 2024 4 ஆண்டுன்னா 2025, அப்புறம் 2026, 1 2 2027, 4 ஆண்டுகள் பின்னர் அப்படின்னா 1 2 3 4, அப்போ 2028. அப்போ 2024 நவம்பர் 3லேருந்து இந்த நவம்பர் 3 முடிய 365, இங்கே ஒரு 365, இன்னொரு 364, 365 பெருக்கணும். பெருக்கிட்டோம். அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அப்போ 4 364 1460 ஆச்சா? இது வந்து லீப் இயர்னு சொல்லிட்டோம். 2024 லீப் இயர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா அப்போ 2028 லீப் இயர். 2 லீப் இயரில் ஒரு நாள் அதிகமாக வரும். ஏன் லீப் இயரில் ஒரு நாள் அதிகமாக வரும்? லீப் இயர்லன்னா ஒரு நாள் அதிகமாக வரும்னு சொல்கிறேன். ஏன்? 366 நாள் வரும். ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் சார். அப்போ வந்து ஒரு இல்லை அது சரி, அது புரிஞ்சது. 365 டேஸு. லீப் இயருக்கு 366 நாள் சொல்கிறோம். 366 டேஸ்ன்னு. ஏன்னா பிப்ரவரியில் 28க்கு பதிலாக 29 நாள் போடுவோம் இல்லையா? அதனால தான் அதிகமாக. அப்போது இங்கே பாருங்கள், நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன்னா, பிப்ரவரி 2025 ஒரு நாள் அதிகம். இல்லை 2024. இப்போ 2024 பிப்ரவரி போயிடுச்சு. அது நம்ம நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு நாள் அப்போ 2028 ஒரு நாள் தான் சேர்த்த முடியும். புரியுதா? எங்கே தப்பான தெரிஞ்சிச்சா? ஏன் ஒரு நாள் தான் சேர்த்தணும்? ஏன்னா 2024 நவம்பரில் ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரி தாண்டி தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ 2024 25 பிப்ரவரியில் 2025 பிப்ரவரியில் 28 நாள் தான். 26 28 நாள் தான். 27 28 தான் ஒரு நாள் அதிகம். அப்போது 1460 ஒரு நாள் மட்டும் சேர்த்தோம். 1461 நாள். இப்போ 1461 7ஆல் வகுத்தால் கோஷன்ட் எவ்வளோ? 208 வருதா? இந்த 56. அப்போ ரிமைண்டர் 5 வருது.
5 ரிமைண்டர் வருது சார். 5 வந்தால் உங்களுக்கு எந்த நாள் வரும்? அது சனிக்கிழமை சார். சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை, எஸ், சாட்டர்டே வரும். அது ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். சாட்டர்டே ஆன்சர் இருக்குதா? இருக்குது. அதுதான் ஆன்சர். பார்த்தீங்களா? என்ன தப்பு பண்ணணும்னு பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் தப்பு பண்ண முடியும். இந்த மாதிரி தப்பு ஆகும். சரி, அதனால தான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வேறுபட்ட கெட்டிக்காரனுக்கும் இந்த போட்டித் தேர்வு வந்து எப்பேற்பட்ட கெட்டிக்காரனுக்கு போட்டித் தேர்வு வந்து அடி சறுக்கி விடும். போட்டித் தேர்வில் என்னென்ன 2 முக்கியம்? நான் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருந்தேனே. என்ன 2 முக்கியம் போட்டித் தேர்வுக்கு? கவனமும் பார்க்கலையா? நான் எழுந்தது யாரும் படித்து பார்க்கலையா? போட்டித் தேர்வுக்கு கவனமும் விழிப்பும் தேவை அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த 2 முக்கியம். அறிவு 2, 3வது தான் அறிவு. கவனமும் விழிப்பும் தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். கடைசியாக எப்படி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கேள்வி போயிடலாமா? இந்த கேள்வி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். வழிமுறை 58லேருந்து 58 2 கேள்விக்காக ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா? யாரோ ஒருத்தர் படிங்க. அனிதா படிங்க. அனிதா, அசோக், கணேஷ் மற்றும் ரித்திகா ஆகியோரிடம் வீட்டு உபயோக பொருள்கள் உள்ளன. கணேஷை தவிர மற்றவர்களிடம் குளிரூட்டி உள்ளது. அனிதா மற்றும் ரித்திகா குளிர்சாதன பெட்டி வைத்துள்ளனர். அசோக் அடுப்பினை தவிர மற்ற அனைத்து வீட்டு உபயோக பொருள்களையும் வைத்துள்ளார். அசோக் மற்றும் ரித்திகா அலைபேசி வைத்துள்ளனர். ரித்திகா மற்றும் கணேஷ் அடுப்பு மற்றும் அலைபேசி வைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. இப்ப பாருங்க, இந்த கேள்வி எப்படி போடுறதுங்கிற ஒரு லாஜிக் சொல்கிறேன். அப்படி தான் போடணும். மற்றபடி போட்டிங்கன்னா இது தப்பாயிடும். இப்போது ஸ்வாயிங் இப்போ என்னென்ன பொருள் இருக்காங்க? ஒன்று வந்து என்ன குளிரூட்டி. குளிரூட்டின்னு என்ன? ஏசியா? ஃப்ரிட்ஜ் சார். ஃப்ரிட்ஜ். ஆமா, அப்ப ஃப்ரிட்ஜ். என்னடா அது சார்? அப்ப குளிர்சாதன பெட்டினாலும் ஃப்ரிட்ஜ் தானே சார்? இல்ல, குளிர்சாதன பெட்டியான ஏசி. ஃப்ரிட்ஜ், ஏசி. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இருங்க. குளிரூட்டி, அனிதா மற்றும் குளிர்சாதன பெட்டி, அசோக் அடுப்பு ஸ்டவ் இருக்குது. அப்புறம் அசோக் மற்றும் அலைபேசினா செல்போனு. இத்தனை 4 பொருள் வச்சிருக்காங்க. அப்போ ஏசி, குளிரூட்டினா சார் ஏசி சார். குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் சார். பரவாயில்ல, ஏதோ ஒன்று. ஓகே, அப்படியா? இது ஏசின்னு போட்டுக்கலாமா? அப்போ ஏசி, அப்புறம் ஃப்ரிட்ஜ் வருமா? சரி, ஓகே, நீங்கள் கரெக்டு. ஃப்ரிட்ஜ், அடுத்தது ஸ்டவ். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க? அலைபேசி, என்ன செல்ஃபோனா? மூணு வச்சுருக்காங்க. அதில் 4, மொத்தம் 4 பொருள். 4 பொருள் வச்சு மொத்தம் 4 பொருள் போட்டுக்கலாங்க. என்னடா இது? ஓகே, யாரா இருக்காங்க? அனிதாவா? அனிதா யார் இருக்க? அனிதா, கணேஷ், அசோக், கணேஷ், ரித்திகா. அனிதா, அசோக், கணேஷ். அனிதா, அசோக், கணேஷ், ரித்திகா அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. என்னடா இத்தனை குட்டியாக வருது? என்ன இது? பெருசாக போட்டால் குட்டியாக வருது. 4 பேர் இருக்காங்க. இப்போது யார்கிட்ட என்னென்ன இருக்குன்னு நம்ம ஒரு இங்கே எஸ் போடுவோம். அனிதா கிட்ட ஏசி இருக்குதா? படிங்க. இங்கே அனிதா கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குளிர்சாதன பெட்டி இருக்கு. அனிதா அண்ட் ரித்திகா. அனிதா கிட்ட குளிர்சாதன பெட்டி என்ன? ஏசி. அது இல்லையா? இல்லை, குளிர்சாதன பெட்டி என்ன? ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகே, அப்புறம் அனிதா கிட்ட என்ன இருக்குது? அனிதா கிட்ட ஒன்று தான் இருக்குது. இல்லை, கணேஷ் மற்றோட குளிரூட்டி உள்ளது. அனிதா கிட்ட ஃப்ரிட்ஜ், ஏசி இருக்குது. அப்போ அனிதா கிட்ட ஃப்ரிட்ஜும் ஏசியும் உள்ளது.
ஃப்ரிட்ஜ் அண்ட் எஸ் ஒய்க்கு எஸ் போடலாம். அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அனிதா கிட்ட. கணேஷ் கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள். கணேஷ் தான் மட்டும் கணேஷ் கிட்ட குளிரூட்டி இல்லை. குளிரூட்டின்னு என்ன? ஏசி. அது இல்லை, குளிர் ஏசி இல்லை. அப்புறம் அனிதா மற்றும் ரித்திகா குளிர்சாதன பெட்டி வைத்துள்ளனர், அங்கேயும் அவருக்கு ஃப்ரிட்ஜும் இல்லை. கணேஷா அசோக் அடுப்பினை தவிர மற்ற அனைத்து வீட்டு பொருளும் வைத்துள்ளார். அசோக் மற்றும் ரித்திகா அலைபேசி. அப்போ ரித்திகா மற்றும் கணேஷ் அடுப்பு மற்றும் அலைபேசி வைத்துள்ளனர். அப்போ கணேஷ் வந்து அடுப்பு அலைபேசி வைத்துள்ளார். அப்போ இப்போ கணேஷ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தவிர மற்றவரிடம் குளிரூட்டி உள்ளது, கணேஷை தவிர அதெல்லாம் இல்லை. அப்புறம் கணேஷ் என்ன வச்சிருக்கிறாரு? அசோக் மற்றும் ரித்திகா அலைபேசி வந்து ரித்திகா மற்றும் கணேஷ் அடுப்பு மற்றும் அலைபேசி வச்சிருக்காரு. கணேஷ் வந்து அடுப்பு மற்றும் அலைபேசி. கணேஷ் வந்து அடுப்பு மற்றும் அலைபேசி. இங்கே எஸ் போடுங்க. எஸ், அடுப்பு மற்றும் சரி. இங்கே நோ, இங்கே நோ. இது ஸ்டவ், அடுப்பு மற்றும் அலைபேசி. இங்கே எஸ் வச்சிருக்கிறார் அவர். யாரு? கணேஷ். போட்டாச்சா? அடுத்தது ரித்திகா போகலாம். ரித்திகா கணேஷை தவிர மற்றும் குளிரூட்டி உள்ளது. குளிரூட்டின்னா என்ன? இதா ஏசியா? ஆமாம். அப்போ ரித்திகாட்ட இது இருக்குது. அனிதா மற்றும் ரித்திகா குளிர்சாதன பெட்டி ரெண்டுமே இருக்குது. அப்புறம் அசோக் அடுப்பினை தவிர மற்ற அனைத்து வீட்டு அது விடுங்க. அசோக் மற்றும் ரித்திகா அலைபேசி இருக்குது. ரித்திகா மற்றும் கணேஷுக்கு அடுப்பு இருக்குது, அலைபேசி இருக்குது. அப்போது அசோக் அடுப்பினை தவிர மற்ற அனைத்து வீடுனா அசோக் மற்றும் ரித்திகா அலைபேசி வைத்துள்ளனர். ரித்திகா மற்றும் கணேஷ் அடுப்பு மற்றும் அலைபேசி வைத்துள்ளனர். அப்போது ரித்திகா கிட்ட என்ன ஒன்று மட்டும் இல்லை? அசோக் அடுப்பினை, இந்த குளிரூட்டி, ஃப்ரிட்ஜு, ஏசி இருக்குது, அலைபேசி, ஸ்டவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. யார்? ரித்திகா கிட்ட எல்லாமே இருக்குது ஐயா. ரித்திகா பயங்கரமான ஆளாக இருப்பாங்க. எஸ், ரித்திகா கிட்ட எல்லாமே இருக்குது. கேள்வி பாருங்கள். இது இப்போ இப்படி எழுதவே நீ கேள்வி பார்க்கணும். சரி, இப்போ கேள்வி பாருங்கள். கேள்வி என்ன படிங்க? அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களை வைத்திருப்பவர் யார்? எப்படி ஆன்சர் வந்துருச்சு? அடுத்த கேள்வி போகலாம். ஃபுல்லாகவே நான் அந்த டப்பா ஃபுல்லாக ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. அதில் ஃபில்அப் பண்ண கேள்வி பார்த்து எழுதிட விட்டேன். அடுத்தது என்னடா இது? யாரிடம் அலைபேசி இல்லை? யாரிடம் அலைபேசி இல்லை? அலைபேசி, இப்போ அலைபேசி எங்கே இருக்குது? அலைபேசி கணேஷ் கிட்ட இருக்குது, ரித்திகா கிட்ட இருக்குது. அனிதா, அசோக் ரெண்டு பேர்கிட்ட இல்லையா? எனக்கு பாப்பா இருங்க. அலைபேசி கணேஷத்தை மற்றவிடம் குளிரிட்டு உள்ளது. அப்புறம் அனிதா மற்றும் குளிர்சாதன. அசோக் அடுப்பினை தவிர மற்ற அனைத்து. அசோக் கிட்ட அலைபேசி இருக்குது. அசோக் கிட்ட அலைபேசி இருக்கிறது. அப்போ யார்கிட்ட இல்லை? அனிதா கிட்ட தான் அலைபேசி இல்லை. அப்போ அனிதா என்பது சரியான விடை. அப்போ இதுக்கு அனிதா என்பது சரியான விடை. சரியா? புரிஞ்சுதான்? நான் எப்படி போட்டிருக்கேன்னு புரிஞ்சிருக்கா? இப்போ இது பார்த்து கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து, ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக பாதி எழுதுறதுவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் ஒரு 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதினாவே உங்களுக்கு ஆன்சர் வர்ற மாதிரி வந்துடும். ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். நமக்கு ஆன்சர் வந்தால் போதும் இல்லையா? அப்படிதானே? ஆனால் இந்த முறை, நீங்கள் இந்த முறை தவிர வேறு எந்த முறை நீங்கள் மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பாக தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் தப்பாகிடுவீங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு முறை என்று இருக்கிறது. அந்த முறையில் தான் நீங்கள் போடணும் இல்லையா? புரிஞ்சுதா? தோசை சுடும்போது என்ன முறை? தோசை சுடும்போது கல் வைக்கிறோம், ஸ்டவ் ஆன் பண்ணுறோம், அப்புறம் என்ன பண்ணணுமா? அடுத்து என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊத்திட்டு மாவு எடுத்து ஊத்தணும் சார். அதுக்கு முன்னாடி அந்த கல் சூடாயிடுச்சான்னு பார்க்கணும், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும், அப்புறம் தான் மாவு ஊற்றணும் இல்லையா? அப்போ ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. இட்லிக்கு வேறு மாதிரி பண்ணுவோம், உப்புமாவுக்கு வேறு மாதிரி பண்ணுவோம். அந்த முறையோடு பண்ணாதான் அது கரெக்டாக வரும். அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் ஏதாவதுன்னா தோசையை ஞாபகம் வச்சுங்க. அப்போ உங்களுக்கு இந்த முறையெல்லாம் ஞாபகம் மறக்காது. அடுத்த கேள்வி, 60வது கேள்வி படிங்க.
கீழ்கண்ட எண் தொடரில் 6ஐ தொடர்ந்தும் 5ஐ பின்னதாக கொண்டும் வராமலும் உள்ள எட்டுகளின் எண்ணிக்கை என்ன? 6ஐ தொடர்ந்தும் 5ஐ பின்னதாக கொண்டு வராமலும் உள்ள எட்டுகளின் எண்ணிக்கை என்ன? அப்போ என்ன இருக்கணும்? 6, 8, அப்புறம் வேற ஏதோ எண் இருக்கணும். 5 இருக்கக்கூடாது. அப்படிதான் அர்த்தம். எஸ் சார். 6 இருக்கணும், 8 இருக்கணும், அடுத்து 5 இருக்கக்கூடாது. 5 தவிர வேற என்ன வேணும் இருக்கலாம். அப்படி பாருங்க, எத்தனை இருக்குன்னு பாருங்க. முதல்ல எடுத்தோன்னா 6, 8, 5 இருக்குது. அது கவுண்ட் பண்ண வேண்டாம், அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 6, 8, 1 இருக்குது. அது 1ன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6, 8, 2 இருக்குது. அது இன்னொரு 1, 2 ஆச்சு. 6, 8, 1 இருக்குது. அது ஒரு 1 ஆச்சு. 6, 8, 5 இருக்குது. அது வேண்டாம். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 3 is the right answer. இப்படிதான். இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது. ஆனால் இப்படி தான் வருது. இவ்வளோ ஈஸியாக தான் வருது. ஆனால் இதில் நான் தப்பு பண்ணிடுவோம். இது முதல்ல 6ஐ தொடர்ந்தும் 5 பின்னதாக கொண்டு வராமலும் உள்ள எட்டுக்களின், அப்போ 8 தான் முக்கியமான எண். அதுக்கு முன்னாடி 6 வரணும், பின்னாடி 5 வரக்கூடாது. மறுபடியும் பார்ப்போம். 6, 8, 5 வந்துச்சு, அது அவுட்டு. அதுக்கப்புறம் இங்கே 6, 8, 1 வருது, அது 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 6, 8, 2 வருது, அது ஓகே இன்னொன்று. அப்புறம் 6, 8, 1 வருது, 6, 8, 5 வருது, அது இல்லை. அப்போ 3 தான் வருது. புரியுதா குழந்தைகளா? புரிஞ்சுதான்னு கேட்குறேன். சார் புரிய மாட்டேங்குது சார். புரிய மாட்டேங்குதா? எஸ் சார். படிக்க. அப்போ நீங்கள் இந்த கேள்வி படிக்க பார்க்கலாம். கீழ்கண்ட எண் தொடரில் 6ஐ தொடர்ந்தும் 5ஐ பின்னதாக கொண்டும் வராமலும் உள்ள எட்டுகளின் எண்ணிக்கை. வராமலும் கொண்டும் இல்லை வைக்கப்படும். டும் இல்லை, இம்மு கிடையாது. சொல்லுங்க, படிங்க. எப்படி சார்? மறுபடி படிங்க, கரெக்டாக படிங்க. பார்த்து படிக்கிற தப்பா படிக்கிறீங்க, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குது. கீழ்கண்ட எண் தொடரில் 6ஐ தொடர்ந்தும் 5ஐ பின்னதாக கொண்டு வராமலும் உள்ள எட்டுகளின் எண்ணிக்கை. அப்போ என்ன? 6 இருக்கணும், அடுத்தது 8 இருக்கணும், அது பின்னாடி 5 இருக்கக்கூடாது. 6, 8, அப்புறம் 5 இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை இடத்துல அப்படி வருது பாருங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க சார். அப்ப 6, 8 இருக்கணும், அப்ப 5 இருக்கக்கூடாதா சார்? 5 இருக்கக்கூடாது. மற்ற எந்த எண் வேணும் இருக்கலாம். 6, 8 இருக்கலாமா சார்? 6, 8 கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்க. 6, 8 கண்டிப்பா. அதுக்கப்புறம் 5 இருக்கக்கூடாது. 5க்கு அப்புறம் என்ன வேணும் இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி எத்தனை இடத்துல வருது பாருங்க. ஓகேங்க சார். சொல்லுங்க, நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மூணு சார். 3 சார். 3 என்பது சரியான விடை. அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க. அப்புறம் இது பொருத்தமான வரிசை. இது டாக்டர். இதில் எது பொருத்தமான வரிசை? டாக்டர், கேம், கெய்னிங் ஹெல்த், ட்ரெஸ்ஸிங், ஹார்ம், ஆக்சிடென்ட். So third option. Third. Third வருமா? First option sir. நல்லா பார்க்கணும். சார் fourth option. ஃபோர்த் ஆப்ஷனா? கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம். கெய்னிங் ஹெல்த் பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம். கெய்னிங் ஹெல்த் இல்லை, கெய்னிங் ஹெல்த் அது வராது. ஃபோர்த் வராது. தேர்ட் தான் வருமா? ஆக்சிடென்ட், டாக்டர். ஆக்சிடென்ட் அதான் சார் ஃபர்ஸ்ட் ஏல ஆரம்பிக்குது. இது ஏல. எந்த ஆப்ஷன் சொல்றீங்க? தேர்ட் ஆப்ஷன் சார். ஆக்சிடென்ட், டாக்டர் ஏல ஆரம்பிக்குது சார். அப்படி இல்லை. அந்த அப்படி இல்லை பண்ணி, அதாவது நீ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படி கொடுக்கல.
அப்படி இல்லை. இந்த பொருத்தமான வரிசை என்ன, எது இப்போ முதல்ல ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா அப்படி அப்படி கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பி கேம் விளையாடி இருப்பாங்க. ஆச்சா, அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதனால் அடிபட்டிருக்கும் இ. அப்புறம் டாக்டர் வந்திருப்பார் ஏ, அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டுருப்பார். அதுக்கப்புறம் ஹெல்த் கெயின் ஆகிருக்கும். அப்போ ஏ தான் முதல் ஆப்ஷன் தான் ஆன்சர். பிஎஃப்இஏடிசி அப்படி பண்ணணும். இங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கேட்கலாம், அந்த மாதிரி கேட்பாங்க சில கேள்வி. இந்த கேள்வி அப்படி கிடையாது. சரியா? ஓகே சார். அடுத்த கேள்வி போயிடலாமா? இது இப்போ 66 படி. இதை ஓகே சொன்ன பையன் படிங்க. அடுத்த 66வது கேள்வி. ஏ ஆனவர் பியை விட பெரியவர் ஆனால் சியை விட சிறியவர். சி ஆனவர் டியை விட பெரியவர் ஆனால் ஈயை விட சிறியவர். பி ஆனவர் டியை விட பெரியவர் எனில் மிக சிறியவர் யார்? இதுதான் இந்த மாதிரி கேள்வியில ஈஸி. ஆனால் கண்டிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பாருங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. அந்த முறை தவறி நீங்கள் போனீங்க தப்பு பண்ணிடுவீங்க. இங்கே பார் எப்படி பண்ண நான் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் ஏ ஆனவர் பியை விட பெரியவர் ஆனால் சியை விட சிறியவர். அப்போ பெருசுலேருந்து சிறுசு போனால் பிஐ விட பெரியவர். சிஏபின்னு எழுதலாமா? ஏ ஆனவர் பிஐ விட பெரியவர் ஆனால் சிஐ விட சிறியவர். அப்போ சிஏபின்னு எழுதலாமா? அதான் அது சி. அப்புறம் ஏ பெரிய சி போடலாமா? சி, அப்புறம் ஏ, அப்புறம் பி. இந்த மாதிரி சிஏபின்னு எழுதியாச்சு. அதாவது சி வந்து ஏயை விட பெரியவர், ஏ வந்து பியை விட பெரியவர், பி வந்து ஏயை விட சிறியவர். அது கரெக்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்க? அடுத்தது சி ஆனவர் டியை விட பெரியவர். சி ஆனவர் டியை விட பெரியவர். நம்ம டி எங்கே வரும்னு சொல்ல முடியாது, அதனால் அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஈயை விட சிறியவர். சி ஆனவர் ஈயை விட சிறியவர் அப்படின்னா இப்போ ஈ தான் மேலே வருது, எல்லாத்துக்கும் மேலே ஈ வரும். சி ஆனவர் ஈயை விட சிறியவருங்கிறதுனால இங்கே ஈ வருது. ஓகே, ஈயை விட சிறியவர். பி ஆனவர் டியை விட பெரியவர். பி ஆனவர் டியை விட பெரியவர். பி ஆனவர் டியை விட பெரியவர். அப்போ டி இங்கே வருது. இப்போ எல்லாமே போட்டோமான்னு பார்க்கலாம், இருங்க. இல்லை, சி ஆனவர் டியை விட பெரியவர். சி ஆனவர் டியை விட பெரியவர். சி ஆனவர் டியை விட பெரியவர். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்திருக்கு. ஓகே, பாருங்க எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே போட்டோம். ஏ ஆனவர் பியை விட பெரியவர் ஆனால் சியை விட சிறியவர். அப்போ சிஏபின்னு போட்டோம். சிஏபின்னு போட்டோம். ஆமாம், போட்டாச்சு. அடுத்தது அந்த கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை சி ஆனவர் டியை விட பெரியவர். அதை நான் இப்போ எடுக்கல, பின்னாடி எடுத்துக்கிறேன். ஆனால் ஈயை விட சிறியவர். சி ஆனவர் டியை விட பெரியவர், ஈயை விட சிறியவர். அப்போது சிக்கு மேலே ஈ இருக்கிறார். சிக்கு மேலே ஈ இருக்கிறாரு. சி ஆனவர் ஈயை விட சிறியவர், டியை விட பெரியவர். ஓகே, அந்த டி எங்கே வரும்னு இப்போ முடிவு பண்ணணும். ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் ஏன் தெரியல? எல்லாரும் தெரியுதா? சார், அப்போ உங்க பிரச்சனை, உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியல. நான் என்ன பண்ணிட்டோம்? அடுத்தது பி ஆனவர் டியை விட பெரியவர். பி ஆனவர் டியை விட பெரியவர். பி ஆனவர் டியை விட பெரியவர். அப்படின்னா யார் சிறியவர்? இல்ல டி சார். டி சார். ஸ்கிரீன் தெரியலன்னா உங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். சரியா? எல்லாருக்கும் தெரியும்போது உங்களுக்கு மட்டும் தெரியலன்னா அதுதான் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடைசியாக சேர்ந்தீங்களா? கடைசியாக ஜாயின் பண்ணிங்களான்னு கேட்குறேன். ஸ்க்ரீன் தெரியாதவங்க கடைசியாக ஜாயின் பண்ணிங்களான்னு. லெஃப்ட் ஆயிட்டாங்க சார். அப்போ லெஃப்ட் ஆகிட்டாங்க, பரவாயில்ல, விடு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது சம்டைம்ஸ் லெஃப்ட் ஆகி ஜாயின் பண்ணாலும் அது தெரிஞ்சு தெரியும். கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? அப்படிங்கப்பா, இது வேறு வழியே இல்லை. இதை நீங்கள் கூட்டி தான் பார்க்கணும். நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? நான் தனியாக கண்டுபிடிக்க, நீங்கள் தனியாக கண்டுபிடிங்க. 1 3 10 சார். சார் 9 சார்.
10 sir. இருப்பா இருங்க, அவசரப்படாதீங்க. 5. எவ்வளோ வருது உங்களுக்கு? 9 sir. 5 sir. 10 சார். 10 எப்படி வருது சொல்லுமா? எனக்கு 9 தான் வருது. 9 சார். 9 வருது எனக்கு, 10 வரலையே. எப்படி 10 வந்தது உங்களுக்கு? நல்லா பாருங்க, எல்லாம் கண்ணில் விளக்கன்னு விட்டு பாருங்க. பெருசு பண்ணுறேன் இருங்க. சார் எனக்கு 9 சார். எனக்கு 9 வருது. இருங்க, அது 9 தெரியும் சார், கரெக்டுன்னு நான் சொல்லிட மாட்டேன். ஆனால் என்கிட்ட ஆன்சர் கிடையாது, அதனால் நம்ம தான் கரெக்டாக பார்த்துக்கணும். 1 2 3 4 5 6 6 7 8 9 9 வருது எனக்கு. இந்த 10 சொன்னவங்களுக்கு எவ்வளோ 9 வருதா 10 வருதான்னு பாருங்க. பெரிய முக்கோணம் 1, அடுத்தது அந்த 2 முக்கோணம் சேர்ந்து ஒரு முக்கோணம் வரும், அது அதில் அப்படி 2, அப்புறம் தனித்தனி 3 முக்கோணம் 3, அப்புறம் நடுவால் இருக்கிறதுல 2 பெரிய முக்கோணம் 2, அப்புறம் குட்டி முக்கோணம் 1, மொத்தம் 5 7 8 9 வருது எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். 10 சொன்னவங்க மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சார் 9 சார் வருது. 9 தான் வருது. அப்போ 9 என்பது சரியான விடைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது 68வது கேள்வி படி. யாரோ ஒருத்தர். இப்போ வராங்க, போயிட்டாங்க. 68வது கேள்வி படிங்க. 85 into 46 is equal to 4865. Equal 13 into 29. எவ்வளோன்னு கேட்குறாங்க. 85 into 46 4865 கொடுத்துருங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2வது நம்பரில் இருக்கிற முதல் நம்பரை எடுத்து முதல்ல போட்டாங்க, முதல் நம்பரில் முதல் நம்பர் 2வது போட்டாங்க, 4 8. அப்புறம் 2வது உள்ள 2வது நம்பரை 3வது நம்பராக போட்டாங்க, முதல்ல 2வது நம்பரை 4வது போட்டாங்க. அதே மாதிரி இங்கே போடும் பார்க்கலாம். அப்போ 2 1 2 1 9 3 வரும். 2 1 9 3 வருதா? Yes sir. Yes sir. அவ்வளோதான். இங்கே பெருக்கிட்டலாம் இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இந்த மாதிரி வரும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த டப்பாலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இருங்க. ஐயோ, ஒரு தோட்டத்தில் படிங்க. யாரோ ஒரு தோட்டத்தில் படிங்க. ஒரு தோட்டத்தில் 4 ரோஜா செடிகள் உள்ளன. முதல் செடியானது 2வது செடியில் உள்ள ரோஜாக்களை போன்று 2 மடங்கை தருகிறது. 2வது செடியானது 3வது செடியில் உள்ள ரோஜாக்களை போன்று 3 மடங்கு தருகின்றது. மற்றும் 3வது செடியானது 4வது செடியை போன்று 4 மடங்கு தருகின்றது. மொத்தம் 410 ரோஜாக்கள் உருவானால் முதல் செடியானது எத்தனை ரோஜாக்களை தந்திருக்கும்? ஓகே, இப்போ நம்ம ஏதோ முதல் செடியானது என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நான் மொத்தம் எவ்வளோ செடி 4வது செடி முடிய போயிருக்காங்க. 4வது செடி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 4வது செடி பாருங்கள், 4வது செடி எக்ஸ் பூ பூத்துருக்குது. 4வது செடி பாருங்கள், இதெல்லாம் அழிச்சிடலாம். 4வது செடி எக்ஸ் பூ, நமக்கு தெரியாது எவ்வளோன்னு, அதை அப்படி எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்படின்னா பாரு, 3வது செடியானது 4வது செடியை போட்டு 4 மடங்கு பூக்கிறது. அப்போ 3வது செடி எவ்வளோ பூத்திருக்கும்? 3வது செடியானது 4வது செடியை போட்டு 4 மடங்கு. அப்போ 3வது செடி எவ்வளோ பூ பூத்திருக்கோம்? 4வது செடி எக்ஸ்ன்னா 3வது செடி எவ்வளோ? 4 மடங்கு. 4x sir. 4x. ஃபேண்டாஸ்டிக். வெரி குட். 4x. அப்போ அடுத்த கேள்வி பாருங்க. அப்போ அடுத்து பாருங்க.
இரண்டாவது செடியாக மூன்றாவது செடி உள்ள ரோஜாக்களை போட்டு 3 மடங்கு. அப்போ ரெண்டாவது செடி மூன்றாவது விட 3 மடங்கு. ரெண்டாவது செடி 4x இன்ட்டு 3 மடங்கு எவ்வளோ? 12x சார். 12x. வென்டாஸ்டிக். என்னடா இது? 12x. இப்போ அடுத்தது முதல் செடி ரெண்டாவது செடி உள்ள ரோஜாக்களை போன்று 2 மடங்கு. அப்போ என்ன வந்திருக்கும்? முதல் செடி 24x சார். 24x வந்திருக்கும். 24x. இப்போ இது எல்லாம் கூட்டினா எத்தனை எக்ஸ் வருது? 4 சார். அட எத்தனை எக்ஸ் வருது? எத்தனை கூட்டினா? 4x. 40x sir. 36 40 எவ்வளவு வருது? 41. 40 தான் சார் வருது. கூட்டல் கூட தெரியாதா? அது தப்பு. 41x வருது. 41x வந்தால் அப்போ மொத்த ரோஜா 410. 41xன்னா ஈக்குவல் டு 410. அப்போ x எவ்வளோ? 10 சார். x ஈக்குவல் டு 10. அப்போ முதல் செடியில் எவ்வளவு இருக்கு? 10 சார். முதல் செடி எது? முதல் செடி 24 தானே சார்? 240 ரோஜா இருக்கும். ஓகே. ஆன்சர் என்ன? 240 வருதா? வருது. இதுதான் பாத்தீங்களா? இப்போ இவ்வளோ பெரிய கேள்வி என்ன பார்க்குறது ரொம்ப கஷ்டமான கேள்வி மாதிரி தெரிஞ்சது. ஆனால் கஷ்டமா? நோ சார். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். போடும்போது இப்போ கடைசியில் போய் 10ன்னு ஒரு பையன் சொன்னான், அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. நீ 10ன்னு போட்டினா அப்புறம் முட்டை தான் கிடைக்கும் உனக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கள். 7 × 9 56. 11 × 13 132. 15 × 17 வந்து 240. எனில் 13 × 15. 7 × 8 56னா 7 × 9க்கு 1 கழிச்சா 8 வரும். இப்போ 7 × 8 எவ்வளோ? 56. அப்படி போட்டிருக்காங்க. 11 × 13க்கு பதிலாக 11 × 12 போடுங்க. எவ்வளோ வருது? 11 × 12 போட்டு என்ன வருது? 11 × 13க்கு பதிலாக 11 × 12 போட்டால் எவ்வளோ வருது? 132. 132. அதே மாதிரி 15 × 17க்கு பதிலாக 15 × 16 போடுங்க. ஃபிஃப்டீன் இன்ட்டு 16 எவ்வளோ வருது? இந்த பெருக்கடை எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு? 15 × 240 sir. 240. அப்போ அதே மாதிரி 13 × 15க்கு பதிலாக 13 × 14 போடுங்க. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 182 sir. 182 சரியான விடை. கரெக்ட். 182 என்பது சரியான விடை. ஏன் பெருக்கல் கூட்டலும் உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகுது? எனக்கு புரியலையே. அப்படி தான் இருப்போமோ? நானும் 8வது அப்படி தான் இருந்தானோ? எனக்கே தெரில. பெருக்கல் கூட்டல் கழித்தல் வகுத்தல்லாம் அப்படியே பார்த்த உடனே சொல்கிற வேகம் இருக்கணும் உங்களுக்கு இந்த சின்ன வயசில். பட் உங்களுக்கு டைம் ஆகுது. என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது ஆனால் இவ்வளோ டைமில் ஆகக்கூடாது பெருக்கல் கூட்டல் வகுத்தல்லாம். வேறு ஏதோ ஒன்று புரியல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த இதில். ஓகே, சரி. ஏதோ ஒரு கேள்வி மிஸ் பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த கேள்வி எடுத்துடலாம். எந்த கேள்வி? இந்த டப்பா கேள்வியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். டப்பாக்கள்லாம் அப்புறம் பார்க்கலாம். இங்கே இந்த ஏஆனவர் பிஏ விட பெரியவர் தான் போட்டோமே. 65 66 போட்டாச்சு. 67 இல்லை அதெல்லாம் போட்டாச்சு. 67 63 பார்த்தோமான்னு தெரில. ட்ரை பண்ணலாமா சார்? 62 பார்க்கல சார். 62 பார்க்க. 30 × 30 + 22 600. 25 + 12 250. 15 + 32 450 எனில் 28 × 42 எவ்வளோ? இது ஈஸி தான். எனக்கு Sir, 1120. ஆமாம், 1120 தான் எனக்கும் வருது. உங்களுக்கெல்லாம் வருதா? எப்படி சார்? எப்படி கண்டுபிடிங்க? எல்லாம் எப்படி நானே சொல்லிட்டேன். நானா பரிசு எழுத போகிறேன். இப்போ ஒரு குழந்தை போட்டுச்சு இல்லை,
அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் போடணுமில்ல, நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் டைம் எடுத்து கண்டுபிடிங்க. அப்போ தெரியலன்னா அந்த குழந்தைய கேட்டுக்கலாம். வந்துதா? 1120 வருது. வந்துருச்சா உங்களுக்கு? எங்களுக்கு வந்துச்சு சார். வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் வந்துருச்சா? ஓகே, எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே சார். அடுத்த கேள்வி படிங்க பார்க்கலாம். ஐயோ தந்தையின் வயது மகனின் வயதை அதுக்கு முன்னாடி இது ஒருவர் 7 கிலோமீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையில் நடக்கின்றார். அவர் ஒரு சுற்றை முழுமையாக முடிக்கும் போது எவ்வளவு தூரம் நடந்திருப்பார்? ஒருவர், அது 7 கொஞ்சம் மறந்துருக்குது. ஒரு வட்டத்தில் 7 கிலோமீட்டர் ஆரம். அந்த வட்டத்தில் அவர் ஒரு சுற்றை முடிச்சாருன்னா அதுக்கு என்ன பேர்? அதுக்கு வட்டத்தின் சுற்றளவு இல்லையா? வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr சார். 2πr. 2π இன்ட்டு r எவ்வளோங்க? 7. அப்போ என்ன ஆகுது? 2. அந்த பைக்கு பதிலாக 22/7ன்னு எழுதிக்கலாம். 7 இன்ட்டு 7. அப்போ 7 எழுதுது. அப்போ 44 என்பது சரியான விடை. பாருங்க, எழுதுறேன் சார். அந்த இடத்துல டயாமீட்டர் தானே சார் கொடுத்துருக்கு. அப்போ அதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணி ரேடியஸா தானே சார் எடுக்கணும். ஆரம் என்ன? டயாமீட்டரா ரேடியஸா? சரி, ரேடியஸ் சார். ரேடியஸ். அதே தெரியாம இது இங்கிலீஷ் மீடியமா நீங்க? எஸ் சார். அதான் தகராறு. இது தமிழ் மீடியம் இன்னைக்கு கிளாஸ். அதனால தான் தமிழ். ஆரம் என்றால் ரேடியஸ். டயாமீட்டருக்கு என்ன இதில் தமிழில்? டயாமீட்டருக்கு டயாமீட்டர் என்பது இங்கிலீஷ். அதுக்கு அது என்ன தமிழில்? யோசனை பண்ணுங்க அதெல்லாம் வந்துடும். விட்டம் சார். விட்டம். ஃபேண்டாஸ்டிக். அந்த பையன் பாரு, விட்டான் அடி ஒரு விட்டானா பாரு அப்படின்னு அடிச்சு விட்டான். அதனால் ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லைம்மா. இதெல்லாம் எல்லாமே ஈஸி தான். தமிழா இங்கிலீஷோ எல்லாம் நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணால் வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நல்லா வந்துடும். என்ன மாதிரி சீக்கிரமாக வரும். நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வருது. அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நிறைய கேள்வித்தாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் இன்றைக்கு நம்ம இங்கே பண்ணோம். எஸ், இன்றைக்கு நம்ம இதை முடிச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியதுன்னு நினச்சி நம்ம பார்த்தாச்சு. மீண்டும் நம்ம இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். சரியா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கேட்டலாம் ஒவ்வொருத்தரா? அஃப்ரீனா, ஜரீனா புரிஞ்சுதா?